guys, welcome back. சண்டே லஞ்ச் டைம். இன்னைக்கு வில்லேஜ் குக்கிங் சேனல்ல இருந்து நமக்கு வீடியோ கிடைக்கல, அதனால வேற ஒரு சேனல், இது வரைக்கும் நம்ம அம்மா இவங்க சேனல் பார்த்துருக்காங்க, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக வில்லேஜ் குக்கிங் சேனலில் எல்லாம் ஜென்ஸாக இருப்பாங்க. ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக ஏதாவது பண்ணலாம்னு தேடி பார்க்கும்போது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டு லேடிஸ். அவங்க சேனல் பேரும் வித்தியாசமாக இருந்தது, வில்லேஜ் பேபிஸ். பேபியா? சரி, என்ன பேபிஸ் அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். ஸோ ஒரு சில அக்காமார்கள்லாம் சேர்ந்து சமைச்சு காட்டுறாங்க. நான் அம்மாட்ட காட்டும்போது இவங்க ரெசிபியெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களோட சேனலில் எங்களுக்கு பிடிச்ச ஒரு ரெசிபி எடுத்து வந்திருக்கேன். பொரிச்ச நண்டு குழம்பு. நண்டு குழம்பு சாப்பிட்டு இருக்கோம். பொரிச்ச நண்டு குழம்பு உனக்கு செய்ய தெரியுமா? நம்ம வாங்குற நண்டு பொரிச்சா பொரியுமா? அந்த கோதெல்லாம் கடிச்சது போகணும். அப்போ பொரிச்சு இல்ல, பொரிச்சாலும் அந்த கடிக்கிறப்ப சதையில வழிய வந்துடும். ஆனா அதுக்கு குட்டி நண்டு தான் சரி. இவங்க என்ன நண்டு கொண்டு வராங்க, பொரிச்சா உள்ள இருக்கிற சதையும் பொரியுமா? அந்த அளவுக்கு மீன் பொரியிற மாதிரி பொரியாது. எதுக்கு பொரிக்கணும்? கொஞ்சம் டேஸ்ட் இருக்கு, அதுக்கு தான் பொரிக்கிறாங்க. நல்லா இருக்கு. ஆனா நான்லாம் அப்படி வச்சு அதுல இது வரைக்கும். சரி, நம்ம என்ன ஏதுங்கிறத உள்ள போய் பார்த்தலாம். இது ஒரு 13 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. குட்டி நண்டா இல்ல, நம்ம வாங்குற நண்டா? பெரிய நண்டா. இன்னைக்கு 25 கிலோ சில்வர் நண்டு, அது கூடவே நிறைய காய்கறிகள், அம்மில அரைச்ச மசாலா, இது எல்லாத்தையும் கலந்து சேர்த்து இன்னைக்கு சுவையான பொரிச்ச நண்டு குழம்பு செய்ய போறோம். 250 பேருக்கு பொரிச்ச நண்டு குழம்பு சாப்பாடு செய்யற நாங்க. பொரிச்ச நண்டு குழம்பை ருசிக்க வாங்க. நம்ம சேனல் வாழ்க்கை உள்ளவங்களுக்கும் நம்ம வீட்டு பிள்ளைகளும் பார்க்க தெரிஞ்சுங்களுக்கு இன்னைக்கு நம்ம பாரம்பரியமான ஒரே மாதிரி சார் எல்லாரும் ரைட் 25 கிலோ நண்டு. ஆனா நீ சொன்ன மாதிரி குட்டி இல்ல, அது பெருசு. நம்ம வாங்குற சைஸ் தான் பெருசு. அதெல்லாம் போட்டு எல்லாம் நண்டா வாய் விடுது நம்மளுக்கு. அது அந்த நண்டு கலர்லயே சாரி செலக்ட் பண்ணிருக்காங்க. க்ளீன் பண்ணி எடுக்கணும். ஏன்னா அதுல டிசைன் வேற மாதிரி இருக்கே நண்டு. இது அந்த நீல நண்டு தான். மஞ்சளையும் இஞ்சி பூண்டையும் அம்மில அரைச்சது கறி சுவைதான். நான் மஞ்சள் அரைச்சுக்கிறேன், இஞ்சி பூண்டு நான் அரைச்சுக்கிறேன். எச்சி ஊறுது நண்டுன்னு சொன்னதுக்கு. உனக்கு நண்டு ரஷ்யா வைப்போம். நல்லா இருக்கு. கிலோ நீங்க கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுக்க முடியும். எனக்கு நாங்கள் வைக்கிற நண்டு குழம்போட டேஸ்ட் வாயில் வந்துருக்கு. ஐயோ, இது பார்க்குற அன்னைக்கு நாங்கள் வெஜ்ஜுங்க. சரி, சண்டே வெஜ்ஜு சாப்பிட்ற கொடுமை யாருக்கும் நடக்கக்கூடாது. கடவுளே, நண்டை பொரிக்கிறதுக்கு மசாலா கலந்துக்கு பிறகு முதல்ல அம்மில அரைச்சு இஞ்சி விழுந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது அம்மில அரைச்ச
எல்லாரும் வாய்ஸும் கிறிஸ்பா இருக்கா, காது வலிக்குது. தூத்துக்குடி தூள் உப்பு எலுமிச்சை சாறு புழிஞ்சிக்கலாம். ஒரு நிமிஷம் இங்க பாரு, கடைசியா போட்ட ஒரு 2-3 வீடியோஸ்ல நீ எடக்க முடக்கா பேசி நான் பீப் சவுண்ட் போட்டு அவங்க எல்லாம் கேட்குறாங்க வேற ஏதாவது சேனல்ல அன்எடிட்டட் வேர்ஷன் போடுங்க, எங்களுக்கு என்னன்னு தெரியாம மண்டை குழம்புதுன்னு. எனக்கு வருது அது கெட்ட வழக்கம். பேசாம இரு. இப்ப கூட ஒண்ணு சொன்னா காதுல மட்டும் கேக்குது, பேசாம இரு. உப்புலையும் நாச்சுவை பண்ணிட்டு இருக்காரு. இங்க வர இதுக்கெல்லாம் பீப் போட முடியாதுனால எனக்கு சரியா, எனக்கு நிறைய மெதுவா சொல்லணும், அது சொல்லணும், இல்லாட்டி நான் சொல்லு, காதுக்குள்ள மெதுவா சொல்லு. நீ சொல்லிட்டு போயிடுவ. நீ இந்த மசாலாவுல முட்டை போடுவ? நாம பொரிக்கிறோம் இல்ல இது அந்த மசாலா மசாலா நண்டுல ஒட்டுறதுக்காக தான் அந்த முட்டையை போடுறாங்க, நல்லா பிடிக்கணும். அப்பதான் பொரிக்கிறதுல கலராம இருக்கும் மசாலா. ஆனா பொரிச்ச மட்டும் கூட சாப்பிடலாம். கிரேவி தான் கிரேவி. உப்பு நெய் எல்லாம் சீக்கிரம் பொரிக்காது, பொரிஞ்சா எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அடங்கட்டு பாருங்க, தோசைல வெச்சுறோம். கடலைல ஊத்திக்கலாம். அக்கா அடிக்கிற மாதிரி இருக்கு. பயந்துட்டேன் நான். மசாலா தடவின கடல் நண்டை எண்ணெயில பொரிச்சுக்கலாம். கடல் நண்டு நம்ம வாங்குறோம் அதான். அப்படியா? அதான் அந்த நீல கடல். ஏங்க இதுல பொரிச்சு 25 கிலோவை எப்போ பொரிச்சு முடிக்கிறது? சும்மா லைட்டான நண்டா வாங்கி கொடுத்தப்பா. நெக்ஸ்ட் கேக்குது, ஏன் சார் இந்த வெஜ் ப்ரோக்ராம நாளைக்கு தள்ள முடியாது? போட்டிக்கு நாங்களும் நாளைக்கு தள்ளலாம். அவங்க 2 பேருக்கு முன்னாடி இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணும்போதே நான் நினைச்சிட்டேன் நண்டு இப்ப போனா கிடைக்குமா? அது போனா கிடைக்கும். இந்த விரதத்தை நீங்க ஸ்பாயில் பண்றீங்க சிஸ்டர். அந்த இடங்கள் நல்லா இருக்கு. இவன் பேசுறத நீங்க கேட்டா இவனுக்கு இந்த வீட்டுல சோற கண்ணுல காட்டாம வளர்க்கிற மாதிரி. சோறெல்லாம் போடுறாங்க அரிசியில. அதான் அரிசியில சோறெல்லாம் போடுறாங்க அப்படின்னா இப்ப இங்க என்ன மண்ணுல அவனுக்கு சாப்பாடு நம்மளும் போட்டுதான் வச்சிருக்கோம். நீ அப்படி சொல்லலையே. அது என்னன்னா அடுத்து அதோட சேர்த்து சாப்பிடலான்ற ஒரு மைண்ட் செட். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க, மல்டி டாஸ்க். எப்படி ஃப்ரேம்? இவங்க அவங்கள மாதிரி சாப்பிட்டு காட்டுவாங்களா? ஆஹா நல்லா இருக்கும் போலயே. இது அப்புறம் கறிக்குள்ள போடுறது. குழம்பு தானே சொன்னாங்க. மசாலா நல்லா தாளிச்சுட்டு போட்டு எடுப்பாங்க. இது மட்டுமே சாப்பிடலாம் போல இருக்கு. இது என்னது? இது போட்டா என்னது? இது கறி பண்ணு. அதை கழுவுறது ஈஸி, கறி தட்டில விட்டாது. டக்குன்னு கழுவிடலாம். சூடு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா?
சூடா தான் இருக்கு. கொதிக்குதுங்க. சோறு அடிச்சாச்சு. சொல்லலாம் வடிக்கிறேன். ஏய், அந்த வரத்து இதுல கொஞ்சம் சோறு போட்டு ஒரு பொரிச்ச நண்டை வச்சு சாப்பிடணும் மூளையில இருந்து. இங்கே சாப்பிட்டு இங்கே படுத்துறது கொஞ்ச நேரம். இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துட்டேன். பொரிச்ச நண்டு குழம்பு வைக்க வாங்குறோம். கடல் நண்டு பொரிச்ச ரெடியா இருக்கு. சாப்பாடு வடிச்சு ரெடியா இருக்கு. காய்கறி வெட்டி ரெடியா இருக்கு. மசாலா அரைச்சு ரெடியா இருக்கு. சமைக்க நாங்க ரெடியா இருக்கோம். சுவையான பொரிச்ச நண்டு குழம்பு செய்ய முதல்ல சுத்தமான எண்ணெய் ஊத்திக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை. கீரை வச்ச பச்சை மிளகாய். வெட்டி வச்ச வெங்காயம். நறுக்கி வச்ச தக்காளி. அம்மியில அரைச்ச இஞ்சி விழுது. அம்மியில அரைச்ச பூண்டு விழுது. அம்மியில அரைச்ச மஞ்சள் சாந்து. குழம்பு மிளகாய்த்தூள். மல்லித்தூள். கரம் மசாலா. சுத்தமான கல் உப்பு. தண்ணி. நண்டு குழம்புக்கு தேவையான தண்ணி. இல்ல நாங்க சொல்றோம். இது சண்டை வருது. மண்ணில போட்டுருவோம். அடுப்பு எரியல. நண்டு குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறோம். போதுக்கான தாங்க. இவங்க நம்மள மாதிரி அந்த கோகனட் இது போடுறது இல்லை போல. அரைச்சு போடுவாங்க தான், இவங்க சும்மா அந்த செய்யறாங்க. எங்க கிரேவி கொஞ்சம் வித்தியாசமா தேங்காய் இருக்கு. விழுது சேர்த்துக்கலாம். அரைச்சு விட்டா இல்ல இது தண்ணி ஆயிடுச்சுல்ல. நம்ம வந்து வரத்து தயாரிக்கிறது. பொரிச்ச இங்க கிரேவியோட சிலுவை நண்டு டெக்ஸ்சர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எனக்கு அந்த பொரியலே நல்லா இருக்கு. இது கொஞ்சம் அரை பொரியல் தானே பொரிச்சிருக்கேன். இதுல கொஞ்சம் நிரம்பு கொஞ்சம் தீ வந்தா எடுத்துருவோம், சாப்பிடுவாங்க. ஓ ராமன் வணக்கா. வீடு கமகமக்கா. நம்ம பாரம்பரியமான முறையில செஞ்ச சுவையான சூப்பரான பொரிச்ச நண்டு குழம்பு ரெடி. ஒவ்வொரு வீடியோல 7 பேருக்கு டயலாக பிரிச்சு கொடுக்கறதுல பெரிய சண்டை வரும் போல இருக்கு. வாங்க இல்லையா? சுவையான பார்க்கவே அருமையான பொரிச்ச நண்டு குழம்பும் சாப்பாடு அருமையா ரெடியா இருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாமா? சாப்பிட்டு பார்க்கலாமே. கண்ண நேரம் வேலை செஞ்சுட்டு பசியா இருக்கு அவங்க. அதான் காத்தடிக்கு. அந்த நண்டு தான் வச்சிட்டேனே. சாப்பிடக்கா. இதுதான் நல்ல கறியோட நண்டு குழம்பு சுவை சூப்பருங்க. பொரிச்ச குழம்பு நாக்குல தக்க பக்க தக்க. நம்ம நண்டை வந்து ரசம் வச்சு சாப்பிட்டுருக்கோம், குழம்பு வச்சு சாப்பிட்டுருக்கோம். ஏன் போன வீடியோல பொரிச்சு கூட சாப்பிட்டுருக்கோம். இந்த வீடியோல நண்டை பொரிச்சு குழம்பு வச்சு சாப்பிடும் போது புதுவிதமான சுவையில சூப்பரா இருக்குங்க. நம்ம வில்லேஜ் பேபிஸோட கைப்பக்குவத்தை சொல்லவா வேணும்? சும்மா நாக்குல நடுங்க மாறுதுங்க. நாங்களே செஞ்ச சிலுவை பொரிச்ச நண்டு குழம்பு சுவையா சுவை. எங்கேயோ கொடுத்தாங்க. நைட் ஆயிட்டு பால் சமைச்சது. ஆனா பரவாயில்ல, வில்லேஜ் குக்கிங் சேனல் ஆரம்பிச்சது இது மாதிரி பல சேனல்ஸ் வந்து பல பேருக்கு சாப்பாடு போகுது. இது அவங்களோட கிராமத்தாத்துல. ஐயோ அவ ஓ இது வந்து அங்க உள்ள பிள்ளைகள் தான். அது நண்டு மட்டும் தான் நம்ம வைக்கிறோம். இந்த குட்டியை பாரு. அவரு ஊட்டி ஊட்டி சாப்பிடுறாரு. அடுத்த ரவுண்டுக்கு தாத்தா வெயிட். உரைக்குது போல. நல்லா என்ன தம்பி பண்றீங்க? ராஜவேலு மாதிரி இருக்காரு. அவன் சொல்றான் வம்சாபுரம் ராஜவேலு மாதிரி இருக்காரு.
நாய் வந்து நிக்குது, நாய்க்குட்டி. வில்லேஜ் குக்கிங் வீடியோ ஒரு மாதிரி இருக்கும். அந்த கேரளா அண்ணன் இருக்காருல்ல, அவர் ஒரு மாதிரி. அவர் ஒரு தினுசா பண்ணுவாரு. இவங்க ஒரு விதமா இருக்கு. ஆக்சுவலி நான் கேரளா அண்ணன் சேனல்ல தான் போய் வீடியோ தேடுனேன்னா, தேடும் போது என் கண்ணில் ஒரு வீடியோ போட்டுது. சைனாக்கு போய் முதலக்கறி சமைச்சு சாப்பிட்றாங்க. அதை எடுத்து வருவோம்னு பார்த்தேன். அப்புறம் நான் யோசிச்சேன், நீங்க வேற நம்ம வீடியோவை நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, சோத்தை போட்டு வச்சுட்டு வெயிட் பண்றீங்க அப்படின்னு. அப்போ வந்து முதலைய பிச்சு திங்கிற மாதிரி சீனை பார்த்துட்டு என்னைய திட்டுறீங்க. நான் நல்லா சண்டே அதுவுமா சாப்பிட்லான்னு வந்தேன். இப்படி பண்ணிட்டு என்னை கேட்டுருவீங்களோங்கிற பயத்தில் நம்ம தமிழ் டிஷ்லேயே சுற்று வந்தோம். நமக்கு இந்த சீனா கறியெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு நமக்கு பிடிச்ச பொரிச்ச நண்டு குழம்பு எடுத்துட்டு வந்திருக்கான். நல்லா இருக்கு. நீங்கள் கேட்கலாம், போன வாட்டி என்னடா சொன்னேன், வில்லேஜ் குக்கிங் சேனலில் மட்டன் பிரியாணி வீடியோ பண்ண போகிறேன்னு சொன்ன. பண்ண போகிறோம். இந்த வாரம் ஐயாவோட பர்த்டே வருது. அந்த பர்த்டேக்கு அதை பண்ணிடுவோம். கண்டிப்பாக பண்ணுறான். யாரும் பயப்படாதீங்க. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஏன் பயப்படணும், அது ஒழுங்காக வரணும்னு நீ பயப்படு, உங்கள் அம்மா பயப்படட்டு, நாங்கள் ஏன்டா பயப்படினேன். நல்லா இருந்தது. எனக்கு இப்போ இந்த வெஜ்ஜி சாப்பிட்ற ஆசை போய் நண்டு வாங்கி திங்கிற போல ஆசையாக இருக்குது. வீடியோ நல்லா இருக்குங்க. உங்கள் அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். Bye.